இதோ ஒரு குடும்பக் கதை தமிழில். அன்பின் இல்லம். சென்னை அருகிலுள்ள ஒரு சிறிய ஊரில் ராமசாமி குடும்பம் வாழ்ந்து வந்தது. ராமசாமி குடும்பத்தின் தலைவன். நேர்மையும் உழைப்பும் அவரது அடையாளம். அவரது மனைவி லட்சுமி அமைதியும் கருணையும் நிறைந்தவள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், மகன் கார்த்திக், மகள் மீனா. ஒவ்வொரு நாளும் காலை லட்சுமி அனைவரையும் எழுப்பி சுட சுட காபி கொடுத்து, குடும்பம் ஒன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று சொல்லுவாள். அந்த வார்த்தைகள் குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதிந்தன. கார்த்திக் படிப்பில் புத்திசாலி, ஆனால் சற்று கோபம் அதிகம். மீனா மென்மையான மனம் கொண்டவள், எல்லோரையும் இணைக்கும் பாலம் போல இருந்தாள். ஒரு நாள் கார்த்திக்குக்கும் ராமசாமிக்கும் சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது. வீட்டில் அமைதி குலைந்தது. அப்போது மீனா, அப்பா, அம்மா சொல்வது போல நாம் பேசி தீர்த்து கொள்ளலாமே என்று மெதுவாக சொன்னாள். லட்சுமி அனைவரையும் அருகில் அமர வைத்து, பணம், புகழ் எல்லாம் தற்காலிகம். ஆனால் குடும்ப அன்பு மட்டும் நிரந்தரம் என்றாள். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனத்தையும் உருகச் செய்தது. ராமசாமி கார்த்திக்கின் தோளில் கை வைத்து, நான் உன்னிடம் கடுமையாக பேசிவிட்டேன் மகனே என்றார். கார்த்திக்கும் கண்களில் நீருடன் மன்னிப்பு கேட்டான். அந்த நாளுக்குப் பிறகு அந்த வீட்டில் சிரிப்பும் அன்பும் மேலும் அதிகரித்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உண்மையான செல்வம் என்பது குடும்பம் ஒன்றாக இருப்பதே.